முன்னம் தோன்றிய நிலத்தில் புகழ்த்தவர், மூத்த தமிழ்க்குடி உணர்வின் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரிக் குடிமையர், திசையலாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர். என்ன வியப்படா, இவர்கள் தமிழர்கள். வான் முகில் மயில் மலையிடை வாழ்க்கையை தொடங்கியவர், வளர்ந்த குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமுள் முல்லையை மருதம் நெய்தல் ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், கான் தரு பொருளையும் களனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தயல் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா? நாங்கள் தமிழர்கள். இங்கு நாம் ஏன் கூடி நிற்கின்றோம்? இந்த ஒற்றை புள்ளியில் தமிழர்கள் என்ற அடையாளத்திற்காக நாம் எல்லோரும் கூடி நிற்கின்றோம். நாங்கள் தமிழர்களாக இருப்பது மட்டுமல்ல, எங்கள் அடுத்த தலைமுறையும் தமிழர்களாக தங்களை உணர வேண்டும் என்கின்ற பெரு விருப்போடு நாம் இந்த மண்டபத்தில் கூடி நிற்கின்றோம். எங்கள் அடுத்த தலைமுறை தங்களை தமிழர்களாக உணர வேண்டும், அதன் பண்பாட்டின் தொடர்ச்சியை பேண வேண்டும், எங்கள் மரபுகளை கொண்டாட வேண்டும் என்ற பெரு விருப்பினால் தான் இன்று இந்த மண்டபம் கொட்டும் பனியிலும் நிறைந்து கிடக்கிறது. நன்றி மக்களே, நன்றி. கடுமையான பொருளாதார அழுத்தம் எம்மை சூழ்ந்து நெருக்குகிறது. அதை தாண்டியும் நன்கொடைகளை வழங்கி இந்த தமிழ் சமூக மையத்தை கட்டி முடிக்க நீங்கள் தந்து நிற்கின்ற பேராதரவிற்கு நன்றி என்ற ஒற்றை சொல்லில் நாம் எதையும் தந்துவிட முடியாது. பேரன்பும் பெருநன்றியும் பெருமக்களே, பெரும் தனவந்தர்களே, உங்களை இருகரம் கூப்பி நன்றியோடு வணங்கி வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அனுசரணை தந்து கொண்டிருக்கின்ற பேருள்ளங்களையும் நன்றியோடு நாம் நினைவில் கொள்கின்றோம். பங்களிப்பின் அளவு என்பது ஒவ்வொருவரின் நிதி நிலை சார்ந்த முடிவு. ஆனால் அதனை தாண்டி ஒன்று நாம் ஏன் பங்களிக்கிறோம் என்பது. இந்த பங்களிப்பு என்பது எங்கள் மேன்மையை மட்டும் வெளிப்படுத்துவதற்கானது அல்ல, மாறாக இது எமது சமூகத்தின் மீதும் இங்கு உருவாகும் எம் அடுத்த தலைமுறை தங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்துவதை உறுதிப்படுத்துவதற்குமான உங்கள் அக்கறையின் வெளிப்பாடு. நாம் ஒரு தேசமாக அணி திரள வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்ததால் உருவான பிணைப்புத்தான் இது. சமூகத்தின் ஒற்றுமை என்ற ஒற்றை புள்ளியில் நாம் அனைவரும் இங்கு ஒன்றுபட்டு நிற்கிறோம். ஏழைகள் யாரும் இல்லை, செல்வம் ஏறியோர் என்றும் இல்லை, வாழ்வுகள் தாழ்வும் இல்லை என்றும் மாண்புடன் வாழ்வமடா என்று சொன்னவன் எங்கள் பாரதி. எமது அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் இந்த உலகில் மாண்புடன் வாழ வேண்டும் என்பதற்காய் நாம் ஒன்று திரண்டிருக்கிறோம். இங்கு வந்துள்ள நீங்கள் மட்டுமல்ல, வர முடியாமல் போனவர்கள், வெவ்வேறு வழிகளில் எமக்கான பங்களிப்பை வழங்கியவர்கள் என பல நூற்றுக்கணக்கானவர்களின் பாதங்கள் தொட்டு பணிந்து வணங்குகின்றோம். இன்று நாம் இங்கு வெளிப்படுத்தும் நிகழ்வின் கருப்பொருளாக எமது தமிழ் மரபினை முன்னிலைப்படுத்தவே விரும்புகிறோம். அதனால்தான் உங்கள் மேசைகளில் தமிழ் மரபை கொண்டாடுவதற்கான அந்த நடுகற்களை நாம் வைத்திருக்கிறோம். அதில் தமிழின் தொன்மையை, தமிழின் பாரம்பரியத்தை, பெருமையை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ஆதித்தமிழர்கள் தமக்கான பேரரசுகளை கொண்டிருந்த வரலாற்றை மீண்டும் நினைவுபடுத்தும் பட்டயங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. கடாரம் வென்று தமிழ் மரபை தேசங்கள் கடந்து பரப்பிய சோழனின் வழிவந்த தமிழர்கள் நாங்கள். ஆனால் காலம் என்ற கடற்கோளில் சிக்கி நாம் எமது மரபுகளை, அடையாளங்களை காலம் காலமாக தொலைத்துவிட்டுத்தானே நிற்கிறோம். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய இன அழிப்பை சந்தித்தவர்கள் நாங்கள். எங்கள் கல்வி கருவூலத்தை தீ தின்பதற்கு கொடுத்த பின்னும் பீனிக்ஸ் பறவையாய் நாம் உயிர்த்தெழுந்து வந்து நிற்கிறோம் இந்த மண்ணில். அந்த அடையாளத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக எத்தனை எத்தனை அழிவுகள் வந்தாலும் எதிர்த்து நின்று வெல்லும் மன உறுதி கொண்டவன் தமிழன் என்பதை மீண்டும் ஒருமுறை நாம் பறைசாற்றுகிறோம். இந்த நெஞ்சுறுதியும் எதையும் தாங்கும் மன வலிமையும் கொண்ட
இனம் தமிழர்கள் என்பதை அடுத்த சந்ததிக்கு கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிதான் இந்த தமிழ் சமூக மையம். இது அமையப்பெறுவதற்கு உங்கள் அனைவருடைய பங்களிப்பு இன்றியமையாதது. நீங்கள் இல்லாவிட்டால் எதுவுமே சாத்தியமில்லை. அதனால்தான் நன்றி 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 என்று நாம் பல தடவைகள் நன்றி சொல்லி வழங்குகிறோம். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது என்பார் வள்ளுவர். என்ன பயன் கிடைக்கும் என்று தெரியாமல் நன்மை செய்கின்ற உயர்வான உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள் எல்லோரும். ஏன் தெரியுமா? கட்டப்படுகின்ற இந்த தமிழ் சமூக மையம் இங்கு இருக்கின்ற உங்களுக்கு நேரடியான பயனை உடனடியாக தராது. ஆனாலும் இப்படியான ஒன்றை கட்ட வேண்டும் என்று நீங்கள் வந்திருப்பதற்கு காரணம், எங்கள் அடுத்தடுத்த தலைமுறை, அடுத்தடுத்த சந்ததி தங்களை தமிழர்களாய் இந்த மண்ணில் நிலைநிறுத்த வேண்டும், தமிழ் அடையாளத்தை தொலைத்துவிடக்கூடாது என்ற பேரன்பும் உங்கள் பெரு விருப்பமும் தான். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி நிலவுகின்ற இந்த காலத்தில் இப்படியான ஒரு மாபெரும் திட்டத்திற்கு மக்களின் ஆதரவு எவ்வாறானதாக இருக்கும் என்ற கேள்வி பலர் மத்தியில் இருந்தும் எழுந்தது. எங்கள் மத்தியிலும் அது இருந்தது. ஆனால் இந்த கேள்விகளில் நாம் தடுமாறி நின்ற போது எங்களை உங்கள் தோள்களில் ஏற்றி நம்பிக்கை அளித்தவர்கள் நீங்கள். எங்களால் இதுவும் முடியும், இதை தாண்டியும் செல்ல முடியும் என்ற நம்பிக்கைதான் இன்று நாம் இந்த மண்டபத்தில் நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம். இது நமது சமூகத்தின் ஒற்றுமையின் வேரூன்றிய ஒரு முயற்சி. தமிழர்கள் என்ற ஒற்றை அடையாளத்தின் கீழ் எங்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரு பெருமுயற்சி தான் எங்கள் தமிழ் சமூக மையம். அதனை கட்டிபிடிக்கும் பெரும் பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கும் நிர்மாணிகள் நீங்கள். 3 நிலை அரசுகளின் ஒத்துழைப்போடு இங்கு வாழும் தமிழ் மக்களால் கட்டி எழுப்பப்படும் இந்த தமிழ் சமூக மையம் எமக்கான பெரும் வரம். இந்த சந்தர்ப்பத்தை நாம் தொலைத்துவிட்டால் பின்னர் எப்போதும் இது போன்ற வாய்ப்பினை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்ததால் தான் இன்று இங்கு கூடியிருக்கிறோம். நாம் நமது வேறுபாடுகளை கடந்து தனிப்பட்ட கருத்து நிலைப்பாடுகளுக்கு அப்பால் ஒரு சமூகமாக, தமிழ் சமூகமாக ஒன்றுபட வேண்டுமானால் தமிழ் சமூக மையம் மட்டுமே அதனை சாத்தியமாக்கும். ஏனென்றால் இது நாம் அனைவரும் ஒன்று கூடி எடுக்க வேண்டிய பெரும் தேர். தமிழர்களின் பலம் அவர்களின் ஒற்றுமையில் மட்டுமே தங்கியிருக்கிறது என்பதை இந்த திட்டம் நமக்கு எப்போதும் உணர்த்தி கொண்டே இருக்கும். நாம் சில வேளைகளில் சிலரோடு உடன்பட முடியாமல் போகலாம். எமது எண்ணங்கள் அல்லது நம்பிக்கைகளில் நாம் மற்றவர்களில் இருந்து வேறுபட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் அவற்றை தாண்டி நம் எல்லோரையும் இந்த மண்டபத்தில் ஒன்றாக்கி வைத்திருப்பதன் பெயர் தமிழ். அடம்பன் கொடியும் திரண்டால் தான் விடுக்கு என்று சொன்ன முன்னோரை கொண்டவர்கள் நாங்கள். அந்த வார்த்தையின் அர்த்தத்தை தான் இந்த இரவு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. தமிழர்களாக நாம் ஒன்றாக இங்கு கூடியிருக்கிறோம். எமது ஒற்றுமையின் அவசியத்தையும் அதன் பலத்தையும் அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைக்காத ஒரு ஏற்பாட்டை தான் நாம் முன்னெடுக்கிறோம். இது ஒரு தொடக்கம் மட்டும்தான். நாம் இன்று எடுத்து வைத்துள்ள இந்த பயணத்தில் இன்னும் நாம் நெடுந்தொலைவு செல்ல வேண்டும். கற்களும் முட்களும் நிறைந்த பாதையில் மேடுகள், பள்ளங்கள், புதைகுழிகள் இவற்றை தாண்டி பயணிக்க வேண்டும். தமிழர்களுக்கு இதுவெல்லாம் புதிதல்லவே. எமது எதிர்கால சந்ததியினருக்கு அர்த்தமுள்ள ஒரு அடையாளத்தை விட்டு செல்வதற்காய் நாம் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறோம். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அருளியர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர். பாரதியின் இந்த வரிகள் எங்களுக்காக எழுதப்பட்டது. இங்கு வாழும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழ் சமூக மையத்தின் கட்டுமானத்திற்கான உங்கள் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பது பாரதி 100 ஆண்டுகளுக்கு முன் எழுதிவிட்டு சென்ற வரி. நாம் தனியாக இல்லை, பெரும் அணியாக இருக்கிறோம். இங்கு வந்துள்ள நீங்கள் அனைவரும் இந்த அணியின் விரிவாக்கி உலக பரப்பெங்கும் பறந்து வாழும் தமிழர்களிடம் இந்த திட்டத்தை கொண்டு சேர்க்கும் பாரிய பொறுப்பை உங்கள் தோள்களில் தூக்கி சுமக்க வேண்டும் என்பதுதான் இந்த இரவு உங்கள் முன்வைக்கும் மிக பிரதான கோரிக்கை. அப்போதுதான் இந்த திட்டமும் அதன் நோக்கமும் வெற்றி பெறும். அறம் என்பது எமது தமிழின் உயிர் நாடியாக இருக்கிறது. அதனால் தான் அறம் செய்ய விரும்பு என்பதை நாம் எமது தாரக மந்திரமாக வைத்திருக்கிறோம். அந்த அறத்தின் வழியில் நின்று நாம் பயணிப்போம். அதுவே இந்த இரவில் நாம் உங்களுடன் பகிர விரும்பும் பிரதான செய்தி. உங்கள் வருகைக்கு நன்றி. அறம் வெல்லும், தமிழ் வாழும். நன்றி, வணக்கம்.